ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் ஹேவ், ஹேஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொஸ்டின் ரைஸ் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, பொதுவாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு ரீசன்ட் பாஸ்ட் பற்றி பேசும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசுவோம். அப்புறமேட்டு உங்கள் லைஃப்பில் இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது உதாரணமாக, இந்த விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, இந்த விஷயம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்ட்டு நம்ம பொதுவாக கேட்கும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹேஸ் ஷீ ஃபினிஷ்டு ஹர் புக்? அவள் அவளது புத்தகத்தை முடித்து விட்டாளா? அவள் புத்தகத்தை முடிச்சிட்டா அப்படின்னா எஸ்ன்னு சொல்ல போகிறோம். முடிக்கலை அப்படின்னா நோன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ், ஷீ ஹேஸ் ஃபினிஷ்டு ஹர் புக். ஆமாம், அவள் அவளது புத்தகத்தை முடித்து விட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து இது வந்து முடிஞ்சிருக்கு, ஆனால் அங்கே பாஸ்ட் டென்ஸில் எதுவும் டைம் ஃப்ரேம் எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? லாஸ்ட் இயர், எஸ்டர்டே அந்த மாதிரி எதுவும் டைம் ஃப்ரேம் எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல தாராளமாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ரீசன்ட் பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை பற்றி பேசும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்களே, நீங்கள் எப்போயாவது இங்கே போயிருக்கீங்களா, எப்போவாவது இந்த இதை செஞ்சுருக்கீங்களா அப்படிலாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொஸ்டின் பண்ணும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹாவ் தே விசிட்டட் பாரிஸ் பிஃபோர்? அவர்கள் இதற்கு முன்பு பாரிஸ்க்கு சென்று இருக்கிறார்களா? அப்போ அவங்க இதுக்கு முன்னாடியே பாரிஸ் போயிருந்தாங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். இல்லை அவங்க பாரிஸ் போகலை அப்படின்ற பட்சத்தில் நோ சொல்லி பேச போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நோ, தே ஹேவன்ட் விசிட்டட் பாரிஸ் பிஃபோர். அவங்க இதுக்கு முன்னாடி பாரிஸ் போனது இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து என்னன்னு பாருங்க. தே அப்படின்றது சப்ஜெக்ட், அது வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல ஹேவ் அப்படின்ட்டு ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஹேஸ் அப்படின்ட்டு சிங்குலர் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினில் இதுக்கு முன்னாடி பாரிஸ் போயிருக்கீங்களா அப்படின்றது அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அவங்க வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடியே இதை பாரிஸ் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு கொஸ்டின் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ அவங்க போயிருந்தாங்கன்னா எஸ்ன்னு சொல்கிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஹேவ் யூ எவர் டேஸ்டட் சுஷி? நீங்கள் எப்போதாவது சுஷியை சுவைத்திருக்கிறீர்களா? அப்போது இந்த இடத்துல அவன் டேஸ்ட் பண்ணியிருந்தான் அப்படிங்கும்போது எஸ்ன்னு சொல்ல போகிறோம், டேஸ்ட் பண்ணலை அப்படிங்கும்போது நோன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ், ஐ ஹாவ் டேஸ்டட் சுஷி அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஓகேங்களா? இந்த இடத்துல எவர் அப்படின்னா எப்போதாவது, நீங்கள் எப்போவாவது பண்ணியிருக்கீங்களா அப்படிலாம் கேட்போம்ல, அந்த இதுக்காண்டி அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட எவர் வந்து சேர்ந்து வருது. ஓகேங்களா? அப்புறம் யூ தான் இங்கே சப்ஜெக்ட். நம்ம பொதுவாக யூக்கு வந்து சிங்குலராகவும் கன்சிடர் பண்ணுவோம், ப்ளூரலாகவும் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா நீ அப்படின்றதையும் யூன்னு சொல்லுவோம், நீங்கள் அப்படின்றதையும் யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பொதுவாக யூவை எப்போவுமே வந்து ப்ளூரல் வேர்ப் தான் வந்து எப்பவும் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஆர் யூ அப்படின்னு போடுவோம், ஹேவ் யூ அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ப்ளூரல் வேர்ப் தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேஸ் ஹீ லேர்ன்டு டு பிளே த கிட்டார்? அவர் கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டாரா? அப்போ அவன் லேர்ன் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கும்போது எஸ்ன்னு சொல்ல போகிறோம், லேர்ன் பண்ணல அப்படிங்கும்போது நோன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எஸ், ஹீ ஹேஸ் லேர்ன்டு டு பிளே த கிட்டார். அப்போது அவன் வந்து கிட்டார் ப்ளே பண்ண கற்றுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல அவன் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட், அதாவது அவனோட எக்ஸ்பீரியன்ஸை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹேவ் யூ சீன் திஸ் பிளே பிஃபோர்? இந்த நாடகத்தை இதற்கு முன் பார்த்திருக்கிறீர்களா? அப்போ இதுக்கு முன்னாடி அந்த நாடகத்தை பார்த்துருந்தா எஸ், பார்க்கல அப்படின்னா நோ. இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எஸ், ஐ ஹாவ் சீன் திஸ் பிளே பிஃபோர். ஓகேங்களா? ஆல்ரெடி இந்த நாடகத்தை வந்து ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து நமக்கு சப்ஜெக்ட் என்னது? கொஸ்டினில் வந்து யூன் இருக்கு. அப்போ உங்களை பார்த்து கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க? ஐ அப்படின்னு தானே சொல்லுவீங்க. கொஸ்டினில் எப்போவுமே ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே ஹேவ் அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப், சீன் அப்படின்றது உங்களுக்கு மெயின் வேர்ப், அது ரெண்டுக்கும் நடுவில் யூ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹேஸ் இட் ஸ்னோட் இன் யுவர் சிட்டி திஸ் வின்டர்? இந்த குளிர்காலத்தில் உங்கள் நகரத்தில் பனி பெய்ததா? அப்போ பனி பெஞ்சது அப்படின்னா
எஸ் சொல்ல போகிறோம். பனி பெய்யலை அப்படின்னா நோ சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ உங்க நோ இட் ஹேஸ் நாட் ஸ்னோடு இன் மை சிட்டி திஸ் வின்டர் அப்படிங்கும்போது இப்போ மழை, அதாவது பனி பெய்யவில்லை என்னோட சிட்டியில் இந்த வின்டரில் வந்து பனி பெய்யவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஹேஸ் ஷீ எவர் விசிட்டட் ஏஷியா? அவள் எப்போதாவது ஆசியா சென்றிருக்கிறாளா? அப்போ ஆசியா சென்றிருக்கா அப்படின்னா எஸ் சொல்ல போகிறோம், இல்லைன்னா நோ சொல்ல போகிறோம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்க, ஷீன்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் வேர்ப் தான் நமக்கு தேவை. அதனால இங்கே வந்து ஹேஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எஸ், ஷீ ஹேஸ் விசிட்டட் ஏஷியா. அவள் வந்து ஏசியா விசிட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹேவ் யூ அட்டெண்டட் எ கான்சர்ட் ரீசென்ட்லி? நீங்கள் சமீபத்தில் ஒரு கச்சேரியில் கலந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்போ இந்த இடத்துல க்ளூ பாயிண்ட் என்னன்னா ரீசென்ட்லி அப்படின்றது உங்களுக்கான க்ளூ வேர்டு. ஓகேங்களா? அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, ரீசெண்ட் பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம வந்து அந்த இடத்துல டைம் ஃப்ரேம் எதுவும் மென்ஷன் பண்ணல, ரீசெண்ட் பாஸ்ட்டில் நடந்த விஷயத்த மென்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து பேசுவோம். ஓகேங்களா? அப்போ இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஹேவ்ன்றது ஹெல்பிங் வேர்ப், அட்டெண்டட் அப்படின்றது மெயின் வேர்ப். அது ரெண்டுக்கும் நடுவில் யூ சப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, அப்போ அவன் வந்து கச்சேரியில் கலந்து கொண்டிருந்தான் அப்படின்னா எஸ் சொல்லி பேசுவான், கலந்து கொள்ளலை அப்படின்னா நோ சொல்லி பேச போகிறான். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நோ, ஐ ஹேவின்ட் அட்டெண்டட் எ கான்சர்ட் ரீசென்ட்லி. சமீபத்தில் நான் வந்து கான்சர்ட்டில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகே, ஹேவ் ஹேஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டின்ஸே நிறையா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி அதில் ஒரு டைப் வந்து பார்த்துருக்கோம். என்ன டைப்னா கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், அதாவது பாஸ்ட்டில் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் இன்றைக்கி பார்த்துருக்கோம். மற்ற டைப்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.